ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். 40 டேஸ் பிளானில் வந்துட்டு நம்ம 16 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து டே 17 ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 45 வினாக்கள் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். பொது அறிவு, அதாவது பகுதி ஆ அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், பகுதி ஆவன் அப்படின்னு பார்த்தோம்னா பொது அறிவு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவரை வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தோம், ஜென்ரல் நாலேஜ்லேருந்து பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அதான டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதாவது சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, எப்படி பரிமாறுறது, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதிலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம். இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, பரிமாறுதல், தோட்டக்கலை. இந்த டாபிக்ஸில் இருந்து சில ஒன்வேர்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1லேருந்து முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் பார்த்தோம்னா தாராபாரதி. இரண்டாவது கொஸ்டின், தாராபாரதியின் இயற்பெயர் பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். மூன்றாவது கொஸ்டின், டேஸ் என்னும் அடைமொழி பெற்றவர், அதாவது இந்த தாராபாரதி அவர்கள் பார்த்தோம்னா கவிஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி பெற்றவராக காணப்படுறாரு. நான்காவது கொஸ்டின், தாராபாரதியின் நூல்கள் கொடுத்துருக்குறாங்க, சில இது பார்க்கலாம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே தாராபாரதியோட நூல்களாக காணப்படுது. அடுத்து ஐந்தாவது, இப்பாடல் டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது, தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு இடம்பெறுது. அடுத்து ஆறாவது கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள். நோட் பண்ணிக்கோங்க, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். ஏழாவது கொஸ்டின், காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவேரி கரை. அடுத்து எட்டாவது கொஸ்டின், கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். அடுத்து 9வது கொஸ்டின், நூல் ஆடை பிரித்து எழுதுக, நூல் ப்ளஸ் ஆடை. 10வது கொஸ்டின், எதிர் ப்ளஸ் ஒலிக்க சேர்த்தெழுதுக, எதிரொலிக்க. 11வது கொஸ்டின், டேசாமம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னை வந்தார், அப்போது ஆங்கில அரசு டேஸ் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. 1919 வந்துட்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் அப்படிங்கிற கடுமையான சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 12வது கொஸ்டின், ஜியு போப் எழுதிய டேஸ் தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிடுகிறார், தமிழ் கையேடு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு அப்படிங்கிறது வந்து காந்தியடிகள் வந்து தன்னை கவர்ந்த நூலாக காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து 13வது கொஸ்டின், டேஸ் காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல், திருக்குறள். 14வது கொஸ்டின், 1937ஆம் ஆண்டு சென்னையில் டேஸ் மாநாடு ஒன்று நடைபெற்றது, இலக்கிய மாநாடு. 15வது கொஸ்டின், இலக்கிய மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை வகித்தார், டேஸ் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார், உ.வே. சாமிநாதர். 16வது கொஸ்டின், இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் வந்து காந்தியடிகள். அடுத்து 17வது கொஸ்டின், காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. 18வது கொஸ்டின் பொறுத்துக்கு ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். 19வது கொஸ்டின், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். அடுத்த கொஸ்டின், தாய்மொழியாக தமிழ் மட்டுமல்லாமல் டேஸ் ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. அடுத்து 21வது கொஸ்டின், டேஸ் 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 ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார், சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி, இது எல்லாத்தையுமே முறையாக வந்து கற்றுக்கொண்டிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், டேஸ் வேலு நாச்சியார் மணந்தார், சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்து வேலு நாச்சியார் வந்து மணந்தார். டேஸ் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் வந்து முத்துவடுகநாதரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நயவஞ்சகமாக வந்து கொன்றிருப்பாங்க. அடுத்து 24வது கொஸ்டின், டேஸ் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார், திண்டுக்கல் கோட்டையில் தங்கி வந்துட்டு இவங்க யாருன்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார் அவர்கள் வந்து திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், 8 ஆண்டுகளுக்கு பின் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது, கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார், அவரை சுற்றி அமைச்சர் டேஸ் தளபதிகளாகிய டேஸ் டேஸ் மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். அமைச்சர் வந்து தாண்டவராயர், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து தளபதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய மருது சின்ன மருது அவர்கள். அடுத்து 26வது கொஸ்டின், மைசூரிலிருந்து டேஸ் குதிரைப்படை வீரர்களை ஐதர் அலி அனுப்பினார்கள். 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், காளையர் கோவில் நோக்கி வேலு நாச்சியாரின் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு டேஸும் பெண்கள் படைப்பிரிவிற்கும் டேஸும் தலைமையேற்றனர். ஆண்கள் படைப்பிரிவிற்குன்னு பார்த்தோம்னா மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவிற்கு அப்படின்னு பார்த்தோம்னா குயிலியும் வந்து தலைமையேற்று செயல்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு டேஸ் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள். உடையாள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, டேஸ் தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார். இது வந்து குயிலி, அதாவது பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா குயிலின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தன்னோட உடலை தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குல வந்து குதிச்சிருவாங்க. அடுத்து 30வது கொஸ்டின், வேலு நாச்சியாரின் காலம் பார்த்தோம்னா 1730 to 1796. அடுத்த கொஸ்டின், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். அடுத்த கொஸ்டின், இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும். அவை என்னன்னு பார்த்தோம்னா ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க சொற்களை. என்னன்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். வினை அப்படின்னா செயல், அப்போ செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அடுத்து இடைச்சொல், பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும். அடுத்து உரிச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. நோட் பண்ணிக்கோங்க. இடைச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல். அதே இது உரிச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் ஆகியவற்றோட தன்மையை வந்து மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் எனப்படும். அடுத்து கொஸ்டின், சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியர் மற்றும் அதோட ஆண்டு கேட்டிருக்காங்க. நிறுவியவர் அப்படின்னு பார்த்தோம்னா வ.உ. சிதம்பரனார். நிறுவிய ஆண்டு வந்து 1906 அக்டோபர் 16. அடுத்து 39வது கொஸ்டின், வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக வச்சுருந்தார். அடுத்து வ.உ.சி. அவர்கள் டேஸ் பாடல்களை விரும்பி கேட்பார். பாரதியாரோட பாடல்களை வந்து விரும்பி கேட்பாங்க வ.உ.சி. அவர்கள். வ.உ.சி.யின் பன்முகத்தன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர். அடுத்து வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், ஆங்கிலம். அடுத்த கொஸ்டின், ஒன்று என்பதை குறிக்க டேஸ் ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. ஓர், ஒரு அப்படிங்கிற இரண்டுமே ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 44வது கொஸ்டின், உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்குகிற சொல்லுக்கு வந்து ஓர் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும் அந்த சொல்லுக்கு முன்னாடி. அதே இது உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஸ் எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்குச்சு அப்படின்னா அந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பொது அறிவிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். உலக கை கழுவும் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 15. உலக கழிவறை தினம் நவம்பர் 19. தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. அடுத்த 5வது கொஸ்டின், பூவந்தி மரத்தின் பழத்தில் டேஸ் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. சப்போனின். அடுத்த 6வது கொஸ்டின், ஒளி அளவானது டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. 85 டெசிபலுக்கு மேற்பட்ட எந்த ஒளியும் ஆபத்தானதே. இது வந்து ஒளி அப்படிங்கிற அளவானது டெசிபல் அப்படிங்கிற அலகால் அளக்கப்படுது. அடுத்து சிறார் உதவி எண் அப்படின்னு பார்த்தோம்னா 1098. அடுத்து 8வது கொஸ்டின், டேஸ் முறை பார்வைத்திறனற்றோர் பயன்படுத்துவர். பிரெய்லி எழுத்து முறையை வந்து பார்வைத்திறனற்றோர் பயன்படுத்துவார்கள். 9வது கொஸ்டின், ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் டேஸ் எனப்படும். நிறை. 10வது கொஸ்டின், ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவே அதன் டேஸ் எனப்படும். கன அளவு. இப்போ 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மீதி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அதாவது கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்ம வந்து பகுதி ஆவணால் பொது அறிவு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா சுகாதாரம், பாதுகாப்பு, தோட்டக்கலை பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, அந்த இது கொடுத்துருந்தாங்க, அலுவலக பராமரிப்பு, பொருட்களை கையாளுறது, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களே. இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து இதை பார்த்து படிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.